ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து சின்ன குட்டி குட்டி ரீல்ஸ் மாதிரி, ஷார்ட்ஸ் மாதிரி செப்டம்பர் மந்த்துக்கான ரீடிங்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தட் எல்லாருமே ஒரு சந்து பொந்துக்குள்ளே இருக்கிறவங்க கூட ரீல்ஸ் எல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். மொபைல் ரீசார்ஜ் வேணும், அது இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்த ஒரு நாளைக்கு 1.5 ஜிபியோ 2 ஜிபியோ ஏதோ ஒன்று ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட முடியுங்கிறது தான் ஐடியா. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ரீல்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை நோக்கி ஒரு பர்சன் வர்றாங்க. ஸோ அந்த பர்சன் யார், அவங்க இன்டென்ஷன் என்ன, இதை பார்ப்போம். ஓகே, ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப் அண்ட் வாட் இஸ் தேர் இன்டென்ஷன். Who is coming into your life and what is their intention. Queen of Pentacles. Queen of Pentacles enter ஆகுறாங்க அந்த எனர்ஜி. ஓ, 3 of Cups. சூப்பர். ஸோ Queen of Pentacles அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கிட்ட இல்லாத செல்வமே இல்லை, நிலபலம் இல்லாத ஒரு விஷயங்கிறதே கிடையாது. எல்லா மெட்டீரியலிஸ்டிக் அபெண்டன்ஸும் இருக்குது, லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ட்ரீம் பர்சனை தேடுறாங்க. இன்னும் அந்த பர்சன் கிடைக்கல, அவ்வளோதான். பட் இப்போ உங்கள் லைஃபுக்குள்ளே இந்த குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேடலுக்காக என்ட்ராகலை, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்காக என்ட்ராகிறாங்க. அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்க லவ்வுக்குள்ளேலாம் போகணும்னு விரும்பலை. ஸோ அதுதான் பர்சன் வந்து எதுக்காக, ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். ஓகேயா? ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்கள் வைப்ரேஷன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் குவீன் ஆஃப் பென்டிகிள். ஸோ அப்போது அதே மாதிரியே இருக்கிற இன்னும் நிறைய பீப்புள் சேம் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்கல்ல, சோல் ஃபேமிலி, அந்த மாதிரி பீப்புளும் உங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ இனிமேற்கொண்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்கிறது செப்பரேட், அது போக ஒரே வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்றா சேருவீங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ செலிப்ரேஷன் பார்ட்டி அந்த மாதிரி. ஓகே, ஸோ வாட் இஸ் தேர் இன்டென்ஷன் பிஹைண்ட், என்ன இன்டென்ஷனுக்காக உங்களை நோக்கி வர்றாங்கன்னு பார்ப்போம். இந்த பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது அவங்க மெயின்டைன் பண்ணும், ஃப்ரெண்ட்ஷிப்காக வர்றாங்க அப்படின்னா கூட வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட். கிளாக்குங்கிறது என்ன? நீட் டைம், டேக்ஸ் டைம், இன் டைம் சைக்கிள்ஸ், டைம் டு ஹீல், ப்ராக்ரஸ். ஸோ அவங்களுக்கான ஹீலிங் தேவைப்படுது, அந்த ஹீலிங்க்கான பீப்புள் தேவைப்படுறாங்க. அவங்கள மாதிரியே வைப்ரேஷனில் இருக்கிறவங்களோட ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஹீலிங் ஆகுங்கிறதுக்காக தே ஆர் கம்மிங். அந்த இன்டென்ஷன் வந்து ஹீலிங் தான். ஸோ எங்கே இவங்களை மீட் பண்ணுவீங்க, எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கே மீட் பண்ணுவீங்க, எப்படி மீட் பண்ணுவீங்க இந்த பீப்புள் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கே மீட் பண்ணுவீங்க, எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். How come you are going to know these people? ஸ்ப்ரிங் சீசன்னா என்ன சொல்கிறது, இட் குட் பி லைக் நல்ல வசந்த காலம், ஏதோ ஒரு நல்ல கார்டனாக இருக்கலாம். ஸ்ப்ரிங்குங்கிறது என்ன, நல்ல மழை பெஞ்சு இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சு செடியெல்லாம் நல்லா தழுத்து பூக்கிற காலம் தான் ஸ்ப்ரிங்கு இல்லையா? ஸோ அப்போ அப்படிப்பட்ட இடம் இல்லை அப்படிப்பட்ட கிளைமேட் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அப்போ ஒரு ஃப்ளவர் கார்டனாக இருக்கலாம், இல்லை ஒரு மரம் அப்போ தான் பட்டை மரமாக இருந்து இலையெல்லாம் தழுத்து நல்லா பூத்து குலுங்குற ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு அடியில் சந்திக்கலாமா இருக்கலாம். ஸோ ஹவவர் இட் குட் பி. ஸோ அந்த ஸ்ப்ரிங்குக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான இடத்துல யூ வில் ஹேப்பன் டு சீ தெம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, டூர் போகிறீங்க, கேரளா சைட் போகிறீங்க, இல்லை நம்ம தமிழ்நாடு சைடே செலிம்பா இருக்க இடத்துக்கு போகிறீங்க, கொடைக்கானல், ஊட்டி போகிறீங்க, அங்கெல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்ப்ரிங் சீசன் இல்லாட்டாலும் அங்கே கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கு, அங்கெல்லாம் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட கிடைக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு மினி ரீடிங், ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு. இனி இந்த மாதிரி வேற ஒரு குட்டி ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.